ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மகேஷ், கேரளாலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்னதாக என்னோடய லைஃப்பில் நடந்த என் லைஃப் ஸ்டோரியை சொல்லலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேளுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 13 வயசு இருக்கும் இந்த கேரளாவுக்கு வரப்போ. எனக்கு ரிலேட்டிவான ஒரு அக்கா மூலியமாக தான் நான் கேரளா வந்தேன். கேரளா வந்தது எப்படி இது எதுக்காக வந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட் ஆளாக வந்தது வந்துட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன ஒர்க் பண்ண வந்தேன்னு தெரியுமா? ஹோட்டல் கிளீனராகிட்டு வந்தேன். ஹோட்டல் கிளீனராக வந்தேன். 1 வருஷம் வரைக்கும் கிளீனராக வேலை பார்த்தேன். ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் கிளீனராக வேலை பார்த்தேன்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா என் கூட இருக்க ஆள் வந்துட்டு ஓனரு மாஸ்டர்லாம் வந்துட்டு வேலையை வந்து சொல்லித்தர மாட்டாங்க. எப்படிங்க சொல்லித்தந்தா உடனே படித்து மேலே போயிடுவான், அடுத்து டப்பு டப்புன்னு போயிடுவான் அப்படின்னு எந்த மாஸ்டரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட அப்போவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். ஒரு வேலையாக 1/2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 20 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவேன். நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக இருப்பேன். அப்போது எனக்கு வந்துட்டு 1 வருஷமாக அந்த கடையில் வந்துட்டு ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அந்த ஃபஸ்ட் ஆளாக வந்த கேரளா ஃபஸ்ட் ஆளாக வந்த கடையில் 1 வருஷமாக ஒர்க் பண்ணேன். எனக்கு 1 வருஷமாக ஒர்க்கே சொல்லித்தரல. அப்புறம் கொஞ்ச நாள் ஓனருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ தான் நாங்கள் வந்துட்டு டீ அடிக்கிறது, டீ மாஸ்டராக கொஞ்சம் கொஞ்சமாக டீ போட்டு கொடுக்கறது, இந்த கட்டன் சாயா போட்டு கொடுக்கறதும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயா போட்டு 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 படித்து அடுத்து ஒரு சாயா மாஸ்டராக ஃபஸ்ட் ஆளாக பட்டறையில் ஏறி நிற்கிறேன். அப்போது என்னோடய சம்பளம் வந்துட்டு 600. கிளீனராக வந்தப்பவும் கேரளாவுக்கு வந்தப்பவும் 500 சம்பளம் எனக்கு. அடுத்து டீ மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் 600 சம்பளம். எனக்கு 600 வாங்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சேலரி இன்க்ரீஸ். அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் சேலரி இன்க்ரீஸ்னால் அப்போ எப்படி இருக்கும்.